ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸ் காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகை கீர்த்தி சுரேஷ். ஸோ இவங்களுக்கு வேற ஒரு பேரும் இருக்கு இல்லையா? ஸோ அவங்களுடைய பின்னழகை பேஸ் பண்ணி நம்ம பீப்புள் அணு அணுவாக ரசிக்கிற ஆட்கள் வைக்கக்கூடிய பேர் வேற இருக்குது. அந்த பேர் தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நடிகை கீர்த்தி சுரேஷ் இவங்கள 2024 பேபி ஜான் அப்படின்ற ஒரு திரைப்படம் எங்கள் ஹிந்தியில் நம்ம தெரி படம் இருக்கு இல்லையா, தளபதி விஜய் நடித்த தெரி படத்தை ஹிந்தியில் ரீமேக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறாங்க. அதில் சவுத்துலேருந்து ஒரு ஆக்ட்ரஸை கூட்டிகிட்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு பேச்சு எழுது. ஸோ அதனால தான் நடிகை கீர்த்தி சுரேஷ்க்கு அந்த படத்தில் வாய்ப்பு கிடைக்குது. ஏன்னா தெரி படம் நல்ல பெரிய ஹிட் அடித்த படம். ஸோ இதில் ஹிந்தியில் ரீமேக் பண்ணும்போது சவுத்துலேருந்து ஒரு ஆள் நடித்தா நல்லாயிருக்கும்னு சொல்லி யோசிக்கும் போது நம்ம கீர்த்தி சுரேஷ்க்கு அதில் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குது. கிடைச்சிதரா சான்ஸு அப்படின்னு சொல்லி இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடவே கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்த முடிவு, எடுத்த எஃபர்ட் எல்லாமே பாராட்டணும். ஏன்னா அது வரைக்குமே அந்த அளவுக்கு கவர்ச்சி காட்டாத ஒரு நடிகை. ஸோ அந்த அளவுக்கு ஹோம்லியாவும் நல்ல ரோலும் நடிச்சிட்டு இருந்த கீர்த்தி சுரேஷ் இந்த படத்தின் மூலமா அதீத கவர்ச்சி. அது மட்டும் இல்லாம வருண் தவான் கூட எக்ஸசிவான ஒரு நெருக்கம் அந்த படத்தின் மூலமா. ஒரே கேரவன், ஓட்டல் அறையில் அப்படின்னு சொல்லி ரொம்ப நெருக்கமா இருந்தாங்க கீர்த்தி சுரேஷ். ஸோ தன்னுடைய மொத்த ஒத்துழைப்பையுமே அந்த படத்துக்காக கொடுத்தாங்க. அதுக்கு என்ன காரணம்? ஹிந்தியில் ஒரு ரவுண்டு வந்துடணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா அவங்களுக்கு தமிழில் படங்கள் சுத்தமாக இல்லை, தெலுங்குலேயுமே பெருசாக ஓடலை. ஸோ அப்படி இருக்கும்போது தான் அவங்களுக்கு 2024 பேபி ஜான் திரைப்படத்துக்கான வாய்ப்பு வருது. லக்கா மாட்டிக்கிச்சுன்னு சொல்லி செம்ம டெம்ப்டில் இருந்த நடிகை, என்ன வேணால் பண்ணுறேன், இந்த படம் ஹிட் அடிக்கணும், வசூலில் வாரி குவிக்கணும், அதுக்கு என்ன வழி சொல்லுங்கள் அப்படின்னும் போது அவங்க கதையில் ஏதாச்சும் கொஞ்சம் இம்ப்ரவைசேஷன் பண்ணுவாங்கன்னு பார்த்தா கீர்த்தி சுரேஷை வச்சு வியாபாரம் பார்த்துட்டு இருந்தாங்க. எது கவர்ச்சி? மேடம் நீங்கள் கொஞ்சம் இறக்கி காட்டினீங்கன்னா, கொஞ்சம் ஒரு முன்னழகு, கொஞ்சம் தொடை, தொப்புள் இது எல்லாத்தையும் காட்டினீங்கன்னா, இதெல்லாம் நீங்கள் இது வரைக்கும் காட்டலல்ல, அதில் தாராளமாக இறக்கி காட்டுங்க. உங்களோட தொடை அழகு, ஒரு பாக்ஸர் டவுசர் மட்டும் போட்டு விட்றேன், அதோட டான்ஸ் ஆடுங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் பேசியிருப்பாங்க போல். அந்த மாதிரி ஒரு கவர்ச்சியான ஒரு நடனம் அந்த படத்தின் மூலமாக நம்ம பார்க்க முடியுது. கீர்த்தி சுரேஷ் இது வரைக்கும் வெறித்தனமான கவர்ச்சி அந்த மாதிரி காட்டினதே கிடையாது. அந்த பேபி ஜானுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் காட்டுறாங்க. அது மூலமாக வருண் தவானும் ஒரு செஞ்சிருப்பாப்புல. ஏன்னா கூட நடிக்கக்கூடிய நடிகைகளை போட்டு பொழந்தெடுக்கிறதுல ஸ்பெஷலிஸ்டான வருண் தவான் கூட இந்த படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு. ஸோ படத்தில் மட்டும்தான் அந்த மாதிரி கவர்ச்சியா அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லை. படத்து முடிஞ்சிருச்சு, அந்த ப்ரமோஷனுக்கு அவங்க பண்ண வேலை இருக்கு பாருங்க. அந்த படம் முடிஞ்சவொடனே கல்யாணம் நடக்குது. தியாகி அவர் பேர் தெரியல. ஸோ அவர் கல்யாணம் பண்ணிக்கிறாப்புல. கல்யாணம் முடிச்சுட்டு உடனே ப்ரமோஷனுக்கு வந்துடுறாங்க. அந்த ப்ரொமோஷன் எப்படி இருக்குது? ஒரு மஞ்சள் கயிறு, அது நல்லா எடுப்பாக தெரிகிற மாதிரி, அந்த மஞ்சள் கயிறு எடுப்பாக தெரிகிற மாதிரி ஒரு ரெட் கலர் ட்ரெஸ்ஸு. ஸோ அந்த ட்ரெஸ்ஸு மேட்ரு கிடையாது, அந்த கயிறு தான் மேட்ரு. ஸோ யங்ஸ்டர்ஸ் ஃபேண்டசி இருக்கு இல்லையா, மஞ்சள் தாலி இல்லை மஞ்சள் கயிறு, அதெல்லாம் ஃபேண்டசி. ஸோ அது எடுப்பாக தெரிகிற மாதிரி வர்றாங்க அந்த ப்ரொமோஷனுக்கு. ஸோ வந்தவங்க அப்படியே நார்மலாக பேசுகிற மாதிரிலாம் கிடையாது. வேணும்னே கீழே குனிவாங்க. மைக் கீழேருந்து எடுக்கிற மாதிரி குனிஞ்சு தன்னுடைய முன்னழகை எந்த அளவுக்கு காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு. ஏன்னா அந்த ட்ரெஸ்ஸே பாதி முன்னழகு மறைக்கிற மாதிரி தான் அந்த ட்ரெஸ்ஸே இருக்குது. அது வேற விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படத்தை எப்படியாச்சும் ஓட வச்சிடணும், தன்னுடைய கவர்ச்சியை வச்சியாவது ஓட்ட வச்சிடணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த மாதிரி ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு அந்த மஞ்சள் கயிறு நல்லா தெரிகிற மாதிரி நல்லா குலுங்க குலுங்க குனிஞ்சு காட்டிட்டு இருந்தாங்க. ப்ரொமோஷன் ஃபுல்லாகவே அந்த மஞ்சள் கயிறு இந்த ட்ரெஸ்ஸு தான். ஸோ இந்த மாதிரி முன்னழகு நம்ம கீர்த்தி சுரேஷை பார்த்துருக்கோமா, வெறித்தனமாக காட்ட ஆரம்பித்தாங்க. அப்படியெல்லாம் காட்டியுமே படம் அட்டர் ஃப்ளாப்பு. போட்ட பட்ஜெட்டு கூட இருக்கலை. நடிப்பும் மொக்க, படத்தோடைய அந்த ஸ்க்ரீன் பிளேவும் செம்ம மொக்க. படம் ஊற்றிக்கிச்சு. இவ்வளோ காட்டியுமே இவ்வளோ பண்ணியுமே படம் ஓடலையே அப்படின்ற ஒரு விரக்தி. போடா அப்பா அப்படின்னு சொல்லி ஹிந்தி சினிமாலும் துரத்தி விட்டாங்க நம்ம கீர்த்தி சுரேஷ். அந்த ஒரு படத்தோடு அவங்களுடைய கனவு, பாலிவுட் கனவு நொறுங்கிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் யாரையுமே சீண்ட கூட இல்லை. அவங்க காட்டின கவர்ச்சியுமே பெருசாக ரசிக்க முடியாது இல்லை. கரெக்டாக என்னதான் முன்னழகு அப்படி காட்டினாலும் ஒரு ப்ராப்பரான தொப்புள், ப்ராப்பரான பிக்னி அப்படின்னு சொல்லி போட்டால் தான் பாலிவுட் ரசிகர்கள் பிடிக்கும். இந்த மாதிரி மறைச்சு காட்டியிருந்தா அப்போ அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருவாங்க. அப்படிதான் கீர்த்தி சுரேஷ்க்கு நடந்துச்சு. அவன் காட்டணும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துட்டாங்க. அதை ஒழுங்காக ஓப்பனாக காட்ட வேண்டியதானே. எதையுமே அந்த தொப்புளில் மட்டும் மறைக்கிற மாதிரி ஒரு சின்ன ரிப்பன் மாதிரி கட்டி தொப்புள் மறைக்கிறது. ஸோ இந்த மாதிரி மறைச்சு காட்டினா காட்டினா ஒழுங்காக காட்டு, இல்லைன்னா சுத்தமாக காட்டாத அப்படின்னு சொல்லி தலையில தட்டி பொண்ணு தட்டி அமுச்சு விட்டாங்க நம்ம கீர்த்தி சுரேஷை. படம் ரிலீஸுக்கு முன்னாடி சும்மா கெத்தாக பயங்கரமாக பந்தா பண்ணிட்டு சுற்றிட்டு இருந்தாங்க. பாலிவுட்டில் ப்ரமோஷன்ற பேரில் எல்லா மீடியாவும் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஏறி இறங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஆளே பார்க்க முடியல, அவளும் ஒதுக்கிட்டாங்க. இந்த பக்கம் வரவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. எது ராஷ்மிகா மந்தனா பார்த்தீங்கன்னா
தன்னுடைய இருப்பை இன்னைக்கு அங்கே காட்டணும் அப்படின்றதுக்காக எவ்வளோ ஓப்பனாக பிக்கினி போடாத குறையா வெறும் உள்ளாடையை போட்டுட்டு ஓடுறது ஆடுறதுன்னு சொல்லி தன்னுடைய தொப்புல சரி எல்லாத்தையுமே காட்டி வெறித்தனமாக காட்ட ஆரம்பிச்சாங்க. லிப் லாக்கும் அடிச்சாங்க. கரெக்டா? இந்த தம்மா அப்படின்ற ஒரு படம் இருக்கு. அதுல வந்து வேம்பயர் மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. அதுல காட்டியிருப்பாங்க பாரு படம ஒரு 30 நிமிஷத்துக்கு அவங்க வெறும் ஜாக்கெட் மட்டும் தான் போட்டிருப்பாங்க. குட்டி ஜாக்கெட்டு. அந்த முன்னழகு நல்லா தெரியிற மாதிரி தொப்புள்ள சூரியன்லாம் போட்டு வரைஞ்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் வந்து கவர்ச்சி காட்டினாங்க தன்னுடைய பட வாய்ப்பை நிரூபிக்கிறதுக்காக. ஒரு பக்கம் தன்னுடைய கரியருக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ராஷ்மிகா தன்னுடைய கவர்ச்சி அவ்வளோ காட்டியிருப்பாங்க. அதுல ஒரு 10-20% கூட நம்ம கீர்த்தி சுரேஷ் காட்டல. காட்டக்கூடிய கவர்ச்சியுமே வந்து இந்த மாதிரி மூடி மூடி காட்டுறதால பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு சலிப்பு வந்துருச்சு. அட போ! நீ காட்டுனா காட்டு, காட்டாட்டி போ. காட்டக்கூடிய நடிகைகள் நிறைய பேர் இருக்காங்க. அப்படின்ற மாரி ஒரு சலிப்பு தட்டிடுச்சு நம்ம கீர்த்தி சுரேஷோட கவர்ச்சியில. அதுதான் வந்து முக்கியத்துவம். அவங்களோட கரியர் ஃப்ளாப் ஆவறதுக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப ரீசன். கவர்ச்சி காட்டணும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துட்டா ஒழுங்கா காட்டணும். இல்லைன்னா காட்டவே கூடாது. எப்படி இதுக்கு முன்னாடி இருந்தோமோ அதே மாதிரி ஒரு ஹோம்லி கேரக்டர்ல நடிச்சுட்டு போயிருக்கலாம். ஆனா இவங்க காட்டுறேன், காட்ட மாட்டேன்னு சொல்லி மறைச்சு மறைச்சு காட்டுறதுக்குள்ள எல்லாருமே வெறுப்பாயிட்டாங்க, ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஸோ இதுதான் கீர்த்தி சுரேஷ் பாலிவுட்ல போய் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி போராடி தோத்த கதை. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கூடிய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. அதில் போஸ்ட் பண்ணக்கூடிய ஆக்டர்ஸ் ஸ்டோரிஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.